பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழாத்தூர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதனை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த முகாமில் அளிக்கப்பட்ட மனுவிற்கு அடுத்த 1 மணி நேரத்திற்குள் தீர்வுகள் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பாக சுய தொழில் புரிவதற்கான 5 தையல் இயந்திரம், 5 சலவை பெட்டி போன்ற நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். கோவையில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ அறை, மருந்துகள் வழங்கும் அறை, நவீன ஆய்வகம், நோயாளிகள் காத்திருப்பு அறை உள்ளிட்ட கட்டிடங்களை கட்டி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான சரவணகுமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி காலையில் இங்கே வந்ததுக்கு. I'm the founder and CEO of Kovai.co. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா. ஸோ மெயினாக வந்துட்டு ஹெல்த் கேர் சைடில் நாங்கள் எதாவது பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஹெல்த் கேர் வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த் கேர் இல்லாட்டி எல்லா கண்ட்ரிலையும் எங்கே இருந்தாலும் வந்துட்டு ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். ஸோ அந்த 2 செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்தது. அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருந்ததுனால, கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள்க்கு லேடி சர்க்கிள் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் இது பணம் கரெக்டான இதில் செலவாகுங்கிறதுனால நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் கல்லூரி மற்றும் தனியார் அமைப்பினர் சார்பில் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் உபாதைகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே டிராக்டர் மோதி இளைஞர் உயிரிழந்தார். ஆம்பூர் அடுத்த குப்புராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பணி முடித்துவிட்டு தனது 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது செங்கல் சூளைக்கு விறகுலோடு ஏற்றி கொண்டு சென்ற டிராக்டர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சதீஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் தப்பி ஓடிய ஓட்டுநர் விநாயகம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே மீன் சுருட்டி காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் தொலைபேசி வாயிலாக மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்தார். இதனையடுத்து மிரட்டல் விடுத்த மர்ம நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் கடலூரைச் சேர்ந்த பாலாஜி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காதல் தகராறில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காதலியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியும் பொதுமக்களுக்கு தரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் 500க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பானைகளை சாலையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூரில் உள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவிலில் திரௌபதியம்மன் ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு 1008 திருவிளக்கு மற்றும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை நகரில் உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாயூரநாதர் கோவில் யானை மீது புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடகங்கள் வைத்து யாகசாலை பூஜைகள் துவங்கி 11ஆம் தேதி காலை கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது.